சாமியே சரணமையப்பா. மண்புலத்தை பாருங்கள், சலிக்கிறேன். கிட்டத்தட்ட 130 உரம் கிடக்கு. இதை சலித்து உரமாக்கணும். இதுக்கு முதலாளி யாருன்னு கேட்டாங்கன்னா, நம்ம சபரிமலை ஐயப்பன் பாளையத்தில் சோதி ஐயப்பன் இருக்காரு. அவரோட துண்டுங்க கொண்டு அதை கட்டி வர சாமியை வணங்கி வர்றேன். குச்சனூர் பகவான், பொங்கு சனீஸ்வர பகவான் இந்த உரம் கிடக்கு பாருங்கள். இங்கேருந்து அங்கே வரைக்கும் கிடக்கு. இதுக்கு பூராமே முதலாளி சபரிமலை ஐயப்பன் சோதி ஐயப்பன் தான். பொங்கு சனீஸ்வரன் முதலாளி. நான் உண்மையான வேலைக்காரன். ரசாயன தன்மை இல்லாத உணவாக மாற்றணும்னு இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க கொடுத்த ஆர்டரில் எனக்கு புத்தியை கொடுத்துருக்காங்க. ரசாயன தன்மை இல்லாத உணவாக தயார் பண்ணணும்னு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மண்புழு உரத்தில் தனியான பூவுகளை போட்டு உரம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி நம்ம போட்டு உரம் தயார் பண்ணி எல்லா டீத்தூள், காய்கறி கழிவு எல்லாத்தையும் போடணும். போட்டு தயார் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா ரசாயன தன்மை இல்லாத உணவாக மாற்றலாம். இந்த பாருங்க, புழுவே இருக்குது. இந்த புரிஞ்சு நின்று புழுக்கையாக இருக்குது, இவ்வளோ இருக்குது. ஒரு மரத்துக்கு எல்லோரும் 10 கிலோ வைங்கம்பாங்க. நான் அவ்வளோலாம் இல்லை. தென்னை மரத்துக்கு 10 கிலோ வேண்டாம், 5 கிலோ உரம், 3 கூட சாணியை வச்சு பரசலை போட்டு நல்லா குளிர தண்ணி அடிச்சுட்டு சாணிக்கு, அதுக்கு பிறகு மண்புழு உரத்தை போட்டால் ரசாயன தன்மை இல்லாத உணவாக மாறும். பொக்கு மாறும், தொன்னி மாறும், எல்லாமே இதாகும். இன்றைக்கி விற்கிற விலையிலேருந்து டவுல் விலைக்கு விற்கலாம். நெல்லும் அதே மாதிரி மாற்றலாம். இதில் எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக ஒத்துழைங்க. சாமியே சரணமையப்பா, சரணமையப்பா, சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா, சரணமையப்பா, சரணமையப்பா.